சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அதை தான் நினைச்சிட்டு வரோம். கர்த்தருடைய நாமத்தினால, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு சகாயம். கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சகாயம் பண்றவர் கர்த்தர், மனுஷன் இல்லை, வேற யாரும் இல்லை. நமக்கு உதவி பண்றவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் எனக்கு சகாயர்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் நிக்கிற மாதிரி கர்த்தர் நடத்தவே மாட்டார். ஆமென். என் இதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்திலையும் நம்ம இன்னொருக்கு சகாயம் செய்யும் நதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஆதாரமாய் சங்கீதம் 46 4-5 வசனங்களை யாராவது வாசிங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கொஞ்ச நேரம் நம்ம இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானிப்போம். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகமே இப்படிதான் இருக்குது, ஒரு அன்சர்டனிட்டில இருக்கும் இல்லையா? எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸ்தோத்திரம். என்ன காரியம் எப்போ நடக்கும்னு தெரியல. ஸ்தோத்திரம். இந்தியா தேசம் முழுவதும் அப்படிதான் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் இருக்கு. ஒரே குழப்பம், ஒரே போராட்டம். உலகம் முழுவதுமே அப்படிதான் இருக்கு. ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் ஒரு மாதிரி ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்குது. இந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேவன் அதற்கு, ஆமா, என்ன நடந்தாலும் அசையாத ஒரு வாழ்க்கை வளரும்னு சொன்னா தேவன் நம்முடைய நடுவில் இருக்கணும். தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறது என்ன அர்த்தம்? தேவ பிரசனத்துல நம்ம வாழ்ந்துகிறவர்களா இருக்கணும். இப்படி சபையில கூடி ஆராதிக்கும் போது தேவ பிரசனம், வீட்டுல கணவன் மனைவியுமா பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது தேவ பிரசனம், தனி ஜெபத்துல தேவ பிரசனம். இப்படி தேவ பிரசனத்துல நிரம்பி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி இருக்கும் ஒண்ணுமே தெரியல. ஆனா தேவ பிரசனத்துல நம்ம இருந்தோம்னா வேதம் சொல்லுகிறது, அது அசையாது. அல்லேலூயா. அது அசையாது. ஆமென். அதனாலதான் சங்கீதம் 16:11 சொல்லும்போது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஏன் அசையாதான்? ஒரு நதி இருக்குதான், அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்தின் மூலமா வாசிங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு. ஏதேன் தோட்டத்திலையும் ஒரு நதி இருந்துச்சு. வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அதான் 2ஆம் அதிகாரம் 10. ஆமா, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி. ஆமென். தோட்டத்திற்கு, ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாயணும். தண்ணி பாய்ச்சாதான் அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும், பசுமையா இருக்கும், நல்லா கனி கொடுக்கும். அதனால ஆண்டவர் ஒரு நதியை தோட்டத்துல வச்சிருந்தாராம். ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி இருந்துச்சு. என்னவா அது? தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி செழிப்பாக்குற ஒரு நதி. இது ஏதேன்ல ஆரம்பிச்சது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. அங்க ஒரு நதியை சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற. ஆமென். எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்துச்சு? சிங்காசனத்துல இருந்து புறப்பட்டு வந்த ஒரு நதி. சிங்காசனத்துல இருந்து புறப்பட்டு வந்த ஒரு நதி. ஏன்னா எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
இந்த நதி எங்கேயாவது புறப்பட்டு வந்ததா? வாசிங்க. வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. இந்த மூன்று நதியும் பொதுவாகவே நதிங்கிறத வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. பாய்ந்து வருகிற ஒரு நதி அப்படி சொல்லப்படுது. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிங்க. அதுல எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா, ஆமென். இதைத்தான் நம்ம சங்கீதம் 46ல் 4வது வசனத்துல பார்த்தோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நீங்க இந்திய அதிகாரத்துல இதே சங்கீதத்துல 1 முதல் 3 வசனத்தை வாசித்து பார்த்தா, வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க, அதுல சொல்லப்பட்டிருக்குது, பூமி நிலை மாறி அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. அப்ப அங்க என்ன நடக்குது? ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஒரு சுனாமி. ஏன்னா பூமி நிலை மாறிட்டு பர்வதங்கள் கொந்தளித்து அது தடுமாறி என்ன பண்ணிச்சான், கடல்ல விழுந்துச்சு. அதனால கொந்தளிப்பு உண்டாகுது, சுனாமி உண்டாகுது. பெரிய ஒரு போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்குது, கொந்தளிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஆனா அதன் நடுவில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த கொந்தளிப்பின் நடுவில் அந்த நதி அவங்களை எப்படி வச்சிருக்குதா? சந்தோஷிப்பிக்கிற நதி. கரங்க வைத்து அல்லேலூயா சொல்லுவீங்களா? உலகம் அன்சர்டனிட்டி குறித்து, உலகம் நிலையற்ற ஒரு தன்மையை குறித்து கலங்கி கொண்டிருக்குது, போராடி கொண்டிருக்குது. நாளைக்கு என்ன நடக்குமோ, இப்படி என்ன நடக்குமோ, என் குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்க இந்த உலகத்துல தேவனுடைய ஜனத்துக்கு சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி இருக்குது. அந்த நதி பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த நதி ஒரு நாளும் வற்றாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. இங்க யாரு என்ன இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி விசுவாசிக்காம இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எல்லாம் விசுவாசிக்கல. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுவோம். ஆமா, ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்கலையோ அவங்கெல்லாம் இயேசு தெய்வம்னு நினைக்கல, இயேசுதான் ஆண்டவர்னு விசுவாசிக்கல, இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் ரட்சகர்ங்கிறத விசுவாசிக்கல. அப்போ அவங்க உள்ளத்துல என்ன இருக்காது? ஜீவ நதி இருக்காது. அப்போ மற்றவங்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசுதான் ஆண்டவர், பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்று இயேசுவுக்காக நான் வாழ்றேன்னு சொல்லி ஞானஸ்தானம் பெற்றவங்க உள்ளத்துல இருந்து எல்லாம் அந்த விசுவாசிக்கிற எல்லாருடைய உள்ளத்திலையும் என்ன இருக்குது? ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடும். ப்ராப்ளம் என்னன்னா, சிலவங்க உள்ளத்துல இருந்து ஓடுது, சிலவங்க உள்ளத்துல இருந்து என்ன பண்ணலையா? ஓடல். அதனாலதான் கிறிஸ்தவங்கள நிறைய பேரு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன நினைச்சு கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த நதி அவங்களை சந்தோஷிக்கிற நதி. அல்லேலூயா, ஆமென். நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? உனக்குள்ளே நதி இருக்குது. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிய வாலிப தம்பி, உனக்குள்ளே ஒரு நதி இருக்குது, உனக்குள்ளே ஒரு ஊற்று இருக்குது, உனக்குள்ளே ஒரு ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ஆனா நம்ம அதை உணர முடியல. அது பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப தேவனுடைய நகரம், நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது,
2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் யாரா? ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் யாரா? வாசிங்க. அந்தபடியே நாம் இருத்தரும் ஒரே ஆவியினாலே, இல்லம்மா அது என்ன கீழே போனா, நம்ம எல்லாரும் தேவனுடைய நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். எத்தனாவது சொன்னோமா? 19. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். அல்லேலூயா. சபைக்கு வர்ற நீங்க அந்நியர் இல்லை, நீங்க பரதேசி இல்லை, நீங்க யாரும் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டார். ஆமென். ஞான ஸ்நானம் பெற்று சபையில இணைக்கப்பட்ட எல்லாருமே யாரா? பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். நான் அப்படி இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறவங்க பார்த்தோம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்ன எல்லாருடைய உள்ளத்திலையும் ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமென். அப்படி சொல்லாம இருந்தவங்க உள்ளத்துல அந்த நதி என்ன பண்ணிருக்குது? அடைக்கப்பட்டிருக்கு. அடைக்கப்பட்டிருக்கு. ஏன் அடைக்கப்பட்டிருக்குது? நான் சபைக்கு போறேன், நான் இயேசுவை தேடுறேன், நான் இயேசுவுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல என்ன இருக்குது? உலகம் இருக்கிறது. உலகம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு கொண்டு போகப்படுவதற்கு அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போகப்பட்டார் ஆண்டவர். பலத்த கிரியைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார், அதை பார்த்தாங்க. ஆனாலும் போகிற வழியில அவங்க உள்ளத்துக்குள்ள என்னதான் இருந்துச்சு? எகிப்துடைய கொம்பட்டிக்காவும் வெள்ளரிக்காவும் பூண்டும் தான் அவங்க உள்ளத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் இல்லை. அந்த ஜீவ நதி உள்ள நதி ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு வர முடியலன்னு சொன்னா உலகத்தின் கவலை, உலகத்தினுடைய காரியம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லௌகீக கவலையினாலும் பெருந்தீண்டினாலும் உங்கள் இருதயம் பாரம். இந்த பாரம் தான், இந்த கவலை தான். எப்ப பாரு இதையே நினைச்சிட்டு இருக்கிறது தான், எப்போ பார்த்தாலும் உலகத்தையே நோக்கிட்டு இருக்கிறது தான். இந்த பாரம் என்ன பண்ணுது? அந்த நதி பாயாதபடிக்கு அந்த நதியை அடக்கி வச்சிருது. அதனாலதான் சந்தோஷம் இல்லை. அதனாலதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு சமாதானம் இல்லை. இல்லைன்னா கிறிஸ்தவன் எல்லாரும் சமாதானம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டது உண்மையானால் நான் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் இல்லை? லௌகிக கவலை, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆசைகள். ஆமென். உலகத்துடைய காரியங்கள் அப்படியே அடக்கி போட்டுறது. அதை அடக்கி போட்டுறதுனாலதான் நீ என்னால வாயை திறந்து துதிக்க முடியல. அந்த பாரம் எனக்குள்ள இருக்கிறதுபடினாலதான், இல்லைன்னா அந்த பாரம் எனக்குள்ள இருக்கிறபடினாலதான் நான் விடுதலையோடு கூட முழு மனதோடு கூட ஸ்தோத்தரிக்க முடியல. இன்னைக்கு பாண்டமே, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதோடு. ஏன் முடியல? பாரம், இந்த உலக கவலை, உலக பிரச்சனை. அது மாத்திரம் இல்ல, இன்னும் வாலிபர்களுக்கெல்லாம் உலகத்தின் இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள் இது அப்படியே அமுத்துது. இது அமுத்துறதுனால இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வர முடியல. இந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்தமா வாழ முடியல, பரிசுத்தத்துக்கு நேராக போக முடியல. அதுதான். நீங்க 1000 பிரச்சனை சொல்லலாம். நான் அங்க போனேன், இங்க போனேன், எனக்கு அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. நான் சொல்றேன், தேவ பிரசனத்தை உண்மையா யார் நாடுவான்னு சொன்னா பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மாத்திரமே தேவ பிரசனத்தை நாடுவாங்க. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மாத்திரமே எல்லா வாரமும் குடும்பமா கர்த்தரை ஆராதிப்பாங்க. மற்றபடி நீங்க 1000 சொல்லலாம், அப்படியாச்சு, இப்படியாச்சு, அதாச்சு, இதாச்சு. பரிசுத்தமா வாழ்றவனுக்கு பரிசுத்த ஆலயத்துல வந்து பரிசுத்த தேவனை தரிசிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்றவனுக்கு ஆராதனையின் மேல வாஞ்சை பெருகிட்டே இருக்கும்போதே ஒழிய துதி குறையவே குறையாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா அந்த நதி என்ன பண்ணுதான்? சந்தோஷிப்பிக்கிறது. அந்த சந்தோஷம் பரலோக சந்தோஷம், உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றோம். நம்ம கவலையெல்லாம் மறந்துட்டு தேவ பிரசன்னத்தை வாழ்ந்துச்சு
பரிசுத்த ஆவியான் அந்த தேவ பிரசனத்தை கொண்டு வரும்போது அதுல மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை பெறுவதற்கு தான் சபைக்கு வரோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருந்தாலும் சரி, உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். நான் சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறவங்கிறவங்களாம் நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷம் உண்டாகுதா? அதனால எப்படின்னா, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவன், கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரமாகிய ஆலயம் இது பரிசுத்தமா இருந்துச்சுன்னா நான் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்பேன், தேவனுடைய காரியத்துக்கு வாஞ்சிப்பேன். ஏன் தேவனுடைய காரியத்துல எனக்கு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லைன்னா, எனக்கு உலக பிரகாரமான காரியத்துல வாஞ்சியா இருக்கு. உலகத்துக்குரிய காரியத்துல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சை இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த வாஞ்சை, தேவனுடைய மகிமையை காணணுங்கிற வாஞ்சை எந்த மனுஷனுக்கும் உண்டாகாது. இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துக்கிட்டார், உலகத்திலிருந்து தமக்கென்று தெரிந்து கொண்டார். நாம் இங்கு உலகத்தார் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள், நாம் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டவர்கள், நாம் அவருடைய சந்தோஷத்தினால மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள், அவருடைய பிரசனத்துல கலிகூற வேண்டியவர்கள். அப்படிங்கிற எண்ணம் யாருக்குள்ள உண்டாகும்னா, வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். நிறைய பேர் 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துக்கும் தேவனுக்கும். ஒரு நாளும் அது வெற்றி அடைய முடியவே முடியாது. ஒரு நாள் நடக்காது. தேவனை ஒண்ணு நான் தேவனுடைய நகரத்தாரா இருக்கணும், இல்லைன்னா உலகத்தானா இருக்கணும். 2ல ஒண்ணுதான் இருக்கணும். 2 இடத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றது, நீங்க அங்கெங்கேயும் போயிட்டு வந்தாலும் நீங்க உலகத்தானா தான் இருப்பீங்க. அதனாலதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி இல்லை. இந்த நதி எனக்குள்ள இல்லை, இந்த நதி எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, இந்த நதி எனக்குள்ள இருந்து புறப்பட்டு வரல. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நதியை குறித்து என்ன சில காரியங்களை சொல்றேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசைக்கப்படுவது, அசையா. என்ன காரியம் நடந்தாலும் சரி, யார் விரோதமாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நம்ம 1 முதல் 3 வசனத்துல பாக்குற மாதிரி, அது கொரோனாவா இருந்தாலும் சரி, அது என்னது வேற என்னது, ஆமா, என்ன நடந்தாலும் சரி, ஆமென், அது அசையாது. ஏன்னா தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். அதுடைய பலத்தினால அல்ல, அதுடைய திறமையினால அல்ல, அதுடைய ஞானத்தினால அல்ல, தேவன் அவனோடு கூட இருக்கிறார். கரவத்து நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுப்பார், ஒரு உறுதியான தன்மையை கொடுப்பார். இந்த பில்டிங்கோட நம்ம அந்த ஃபைனான்சியல் ஹெல்ப் அனுப்பும்போது ஒரு சர்டிஃபிகேட் கேட்டாங்க. இந்த பில்டிங்குடைய விருதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட். இது தாங்கும், இது நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். பெற்றிருக்கிறீங்களா? வாஞ்சிக்கிறீங்களா? அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறீங்களா? அந்த ஜீவ நதி எனக்குள்ள பாயணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அது அசையாது, மாற்றமல்ல. அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அதிகாலையிலே தேவன் அதற்கு அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை அதிகாலை வரும்? பயங்கரமான கேள்வி இல்லை? ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை அதிகாலை வரும் சொல்றது? 365 எல்லா நாளும் அதிகாலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? எல்லா நாளும் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. எல்லா நாளும் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில, ஒருவேளை ராத்திரி பூரா நீங்க தூங்காம இருந்திருக்கலாம், பல காரியங்களை நினைத்து தாவீது சொல்றது மாதிரி என் கட்டிலை கண்ணீரால் நினைத்தேன்னு சொல்லி ராத்திரி முழுவதும் கூட அழுதுகிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணும்போது ஆனந்த களிப்பு உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். அல்லேலூயா. அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். அதனால யாருக்கிட்டையும் போய் சகாயத்தை கேட்க வேண்டிய நிலைமையில இருக்க மாட்டேன். எனக்கு சகாயம் பண்ணுவார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. சகாயம் பண்ணுகிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சகாயம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில சகாயம் பண்ணுகிறார். அதனாலதான் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை, ஆமா, நேரமாச்சுன்னா என்ன வந்துடும், நேரமாச்சுன்னா என்ன வந்துடும், ஐயோ பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிரதருக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், மாதிரி அந்த காரியத்தை பார்க்கணும், இந்த காரியத்தை, உலகம் வந்துடும், இந்த லவ்விய கவலை வந்துடும். அதுக்கு முன்னாலதான் அதிகாலையில கர்த்தரை தேடணும். அதிகாலையில கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சி வீக்காக இருக்கிறத பார்த்து நம்ம சபைக்கு வரல, அவர் ரோட்டில் போகிறவர்கிட்ட சொன்னார், பாஸ்டர் ஏன் இப்படி வரீங்க காலையிலேயே, என்னது பனி வேற பெய்யுதே, நீங்கள் எப்படி வரீங்களே அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது, அது அதிகாலையில் கிடைக்கணுமே. எனக்கு இன்னைக்கு வேண்டிய சகாயம் எனக்கு கிடைக்கணும்னா நான் காலையிலேயே அவர் சமூகத்துக்கு போகணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலேயே அந்த பழக்கத்தை உண்டு பண்ணி பாருங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுறது. அல்லேலூயா. உலக மனுஷன் சூரிய நமஸ்காரம் பண்றான் இல்லையா, சூரிய நமஸ்காரம் பண்றான். ஆனா ஒரு தேவனுடைய மனிதன் இப்படியா பாட்டினார், பகலவனை நான் காணும் முன்னே பரமனே உம்மை நான் காண வேண்டும். அந்த காலத்து பாட்டு இந்த காலத்துல அப்படிங்க படும். ஆனா இல்லையா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரே நான் உங்க பார்க்கணும். அதான் அதிகாலையில் இன்னும் வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தர் உதவி செய்யறாருங்க. எவ்வளவு நல்ல கர்த்தர். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல கர்த்தர் இன்னைக்கு. அதனாலதான் நாளைய குறித்து எனக்கு கவலை கிடையாது, கடந்த நாள் நடந்ததை பற்றி கவலை கிடையாது. இன்னைக்கு வேண்டியதை கர்த்தர் எனக்கு தரார். இன்னைக்கு என்னை சந்தோஷமா வைத்துக் கொள்ளுவார், இன்னைக்கு என்னை சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. நாளைய தினம் என்ன நடக்குமோ தெரியாது. நாளைய தினம் அவருடைய கரத்துல இருக்குது. நான் அவருடைய கரத்துல இருக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவர் அல்பாவும் ஒமையாவுமானவர், அவர் ஆரம்பமும் முடிவுமானவர். அவருக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தினமும் உனக்கு உதவி. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால உண்டாகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும்போது உண்டாகிற ஒரு 2 ஆசீர்வாதத்தை 2 வசனத்தை வேகமா முடிச்சு வாசித்து நம்ம முடிக்க போறோம். வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனம். சம்பவிப்பது, அதாவது இந்த நதி பாய்ந்து வரும்போது, இந்த நதி அதிகாலை தோறும் உங்களை சந்திக்கும் போது, இந்த நதிகாலையில இந்த நதியினால நீங்க சந்தோஷப்படும் போது சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சஞ்சரிக்கிற இந்த நதி பாயிற இடம் எதுவா இருந்தாலும் சரி, எந்த மரித்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க பின்னால போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நதி போய் சவக்கடல், டெட் சீங்கிறாங்களே, அந்த டெட் சீல ஒரு உயிரினமும் வாழ முடியாது. ஒரு உயிரினம். ஏன்னா அதோடைய என்னது, அதோடைய டென்சிட்டி அப்படி இருக்குமா, அதோடைய இது அப்படி இருக்குமா. அதனால அது பேரே சவக்கடல். ஒரு உயிரினமும் வாழ முடியாது. ஆனா இந்த நதி அந்த சவக்கடல்ல பாஞ்சா கூட உயிர் உண்டாகும். அல்லேலூயா. பிழைக்கும். அல்லேலூயா. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. தெய்வீக சுகத்தை கொண்டு வருகிற நதி. ஆமென். எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, அதிகாலையில கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணும் போது நீ பலன் அடைவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அந்த நாளுக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உனக்கு பலனை தருவார். ஆமென். இந்த நதி போகும்படும் யாவும் ஆரோக்கியம் பட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த நதி நம்மளை சுத்தி பாஞ்சுன்னா, நம்ம வீட்டுல சுத்தி பாஞ்சுன்னா பிழைப்பு உண்டாகும், செழிப்பு இருக்கும், ஆரோக்கியம் உண்டாகும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நதி பாஞ்சுன்னா அவங்க பிழைத்திருப்பாங்க, அவங்க சுகித்திருப்பாங்க, அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்க்கையில இந்த நதி பாஞ்சுன்னா அந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மாறி செழிப்பாய் வரும். வெறுமையை மாற்றுகிற தேவன். ஆமென். மல்லட்டு தன்மைகளை மாற்றுகிற ஆவியானவர், ஜெலிக்க வைக்கிற ஒரு ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அது மாத்திரமல்ல, 12வது வசனத்தை வாசிங்க. அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நதி பாயிற இடத்துல அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நீர்க்கால்கள், ஆமென், வேதத்துல 1ஆம் சங்கீதத்திலையும் சொல்லப்படுகிறது. ஆமென். அவன் எப்படி இருக்கிறான்னா, ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். அந்த நீர்க்கால்கள். அல்லேலூயா. இந்த நதி பாயிற இடத்துல அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. ஆமா, பழம் பழத்தை தீர்த்து அது கெட்டு போச்சுங்கிறதே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, அந்த அவர்களுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை. ஆமென். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்த நோக்கம் இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 15ஆம் அதிகாரத்துல 15வது வசனமா 16வது வசனம் நினைக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, என்னை கவனிங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனி நிறைவாக இருக்கும்படி, நீங்கள் கனி கொடுத்து நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தேன். ஏன் இன்னைக்கு கனி கொடுக்க முடியல? ஏன் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியல? ஆண்டவருடைய சொல்றாரு, என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணும்? புறப்பட்டு ஓடும். நான் ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, என்னால சிலவங்க ஆசீர்வாதமா மாறுவாங்க. நதி புறப்பட்டு ஓடும். ஆனா பாருங்களேன், நம்ம இப்போ மழை காலம், நம்முடைய கிரவுண்ட் பக்கத்துல கிரவுண்டு, காலி கிரவுண்ட்லாம் இருந்தா என்ன ஆகும்? அங்க தண்ணி கட்டி நிற்கும். மழை தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி தான்? சுத்தமான தண்ணி தான். அது கெட்டி நிற்கிது. கொஞ்ச நாள் கழிச்சுன்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சோன்னே அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அங்கெல்லாம் கொசுலாம் வரும். அதனால மற்றவங்களுக்கு கெடுதலா இருக்கும், மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க வாழ்க்கையும் அப்படிதான். புறப்பட்டு பாய வேண்டிய ஜீவ தண்ணீர் நதிகள் அடக்கி வச்சிருக்கு, உள்ளேயே கிடந்து அது கெட்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை நேர்றது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையை நேர்றதுனால மற்றவங்களுக்கும் இடர்லா இருக்கிற ஒரு கிறிஸ்தவனு சொல்றாங்க, இப்படிலாம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கும் இடர்ல உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, மற்றவங்களே இதை இடர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. காரணம் இந்த நதி. அல்லேலூயா. இந்த தண்ணீர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த தண்ணீர் பாயும் இடமெல்லாம், ஆமென், அப்படி சொல்லப்பட்டிருக்கு, கனிகள் கொடுக்கும், மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனாலும் கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். வாசிங்க. இந்த நதி எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கப்படுது. அதுக்கு நீ ஒன்றும் கரையை செலுத்த வேண்டியது. இந்த நதி கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து, ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து வந்துதான். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த போது அவருடைய ரத்தத்தின் அந்த ரத்தமாக புறப்பட்ட வந்த அந்த ஜீவ நதி இன்றைக்கும் பாய்ந்து கொண்டே இருக்குது. நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்க உள்ளத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். அது மாத்திரமல்ல,
இந்த நதி நமக்கு எப்படி இலவசமாக கொடுக்கப்படலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. கம் டு த ரிவர். இன்னைக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் தர இந்த நதிக்கு. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை வாங்கி கொள்ள கடவன். எத்தனை பேர் இன்னைக்கு அதை நான் வாங்கிட்டு போக விரும்புறேன்னு சொல்றவங்க? அன்னைக்கு சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் கேட்டார், தாகத்துக்கு தண்ணீரை தான். அவ சொன்னா, இந்த தண்ணீரை குடிச்சா மறுபடி தாகம் உண்டாகும் போது ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்குற தண்ணீரை குடிச்சா உனக்கு ஒரு காலத்திலையும். ஆமா, உடனே அவ சொன்னா, எனக்கு அந்த தண்ணீரை தாங்க. எப்போ கொடுக்குறேன்னு சொன்னார் ஆண்டவர், நீ போய் உன் கணவனை கூப்பிட்டு வாங்குறார். அவ சொல்ற, என் கணவன் இல்லை அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், ஏற்கனவே 5 பேர்கிட்ட வாழ்ந்துட்டு இப்போ 6வது பேர்கிட்ட வாழ்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தோடு கூட இருக்கிறபடினாலதான் அந்த ஜீவ தண்ணீரை நீ பருக முடியல. உன் தாகம் தீரல. இதை செய்து அதை செய்து உலகத்தை அப்படி பார்த்து இப்படி பார்த்து இச்சித்து காரியத்தில் தாகம் தீர்க்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அவன் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றார், அந்த இலவசம் உள்ள ஜீவ தண்ணீரை பெறுவதற்கு வான்னு அழைக்கிறார். கேட்கிற எவனும் என்ன பண்ணுவானா? எத்தனை பேர் வான்னு சொல்ல போறீங்க? ஆமென். யாரு தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளப்படுவான். அல்லேலூயா.